நாளைக்கு 12th ரிசல்ட்ஸ் வருது. 12th ரிசல்ட் வந்த உடனே எல்லாரும் காலேஜ் அட்மிஷன் அப்படின்னு ரொம்ப பிஸி ஆகிடுவோம். ஒரு கோர்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சிலது இருக்குல்ல. அதில் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா அந்த கோர்ஸ் மேபி 3 or 4 years தான் இருக்கும், பட் லைஃப் லாங் அந்த கோர்ஸை வச்சு தான் நம்ம அடுத்த வேலை அப்படின்னு போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்த லாங் ரனில் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ கோர்ஸை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், அந்த கோர்ஸை உங்கள் பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக பேசணும். என்ன தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு பாதியில் நம்மளால் வெளியே வர முடியாது. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸால் அந்த கோர்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் ஃபைனல் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த கோர்ஸுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியும், பட் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் நான் சும்மா உட்காரணும் அப்படின்ற கோர்ஸை யாருமே ப்ரிஃபர் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். ரிசல்ட் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க.